பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்கள் ஆதரவு இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும். இது ஃபுல்லாக வந்து போஸ்ட் கடல் ஏரியா, அதாவது நேவிம்பாங்க. அது கடலில் போகிறவங்க இந்த இதெல்லாம் வச்சு தான் வருவாங்க. போட்டிங் போகிறாங்கல்ல, அந்த மீன் பிடிக்க போகிறாங்கல்ல மீனவர்கள், அவங்க போயிட்டு வரும்போது இதில் ஒரு லைட் இருக்கும் நைட்டு. ஆனால் அதோட வெளிச்சம் வந்து கடல் எண்டு வரைக்கும் தெரியும்பாங்க. அந்த நடுக்கடல் வரைக்கும் பாதி தூரத்துக்கு மேலே தெரியும்பாங்க. கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அவங்களுக்கு பாதை தெரியும். கடலில் போயிட்டு வர்றது வழி அவங்களுக்கு தெரியும். நம்ம மணப்பாடு போஸ்ட் கடல் ஏரியாவில் இருந்து நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி உள்ளே போகணும் பார்த்துக்குங்க. அது வந்து நம்ம வீடியோ போட முடியாது நம்ம, அதனால் கொஞ்சம் உள்ளே போகிறோம் பார்த்துக்குங்க. இல்லீகல் ஏரியாவிலலாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, தப்பு. நம்ம எப்படி இந்த பக்கம் அலையே இல்லை பற்றில, அந்த பக்கம் சரியான அலை, பேலை நாய் அடி பேய் அடி. புனித ஜெபஸ்தியார் ஆலயம். முன்னாடி இங்கே வர பைக் வரும். பாறையை போட்டு அணைச்சி வச்சுருக்கானு பாருங்க. இங்கே யாரும் வரக்கூடாதுன்ட்டு முன்னாடி இங்கே வர பைக்லாம் வரும். பாறையை போட்டு அடைச்சி வச்சுருக்கு. இங்கே பாருங்க, குளிக்க தடை செய்யப்பட்ட பகுதி. அதே மாதிரி கடற்கரை அறையில் வைத்து மது அருந்தக்கூடாது. மிகவும் ஆபத்தான கடல் பகுதி என்பதால் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. ஆமாம், கொஞ்சம் ஆபத்து அதிகம்தான் அந்த கடலுக்கு, அதனால் தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போட்டு இருக்குது. போட்டிங்கில் இங்கே உள்ளவங்க மட்டும் போட்டிங் போவாங்க, மற்றபடி வேறு யாரும் போக முடியாது. தடை செய்யப்பட்ட பகுதி இது. நம்ம வந்து ஜெபஸ்தியார் ஆலயம். அனுமதி கிடையாது. 7 மணிக்கு மேலே அனுமதி கிடையாது. செபஸ்தியார் ஆலயம். நல்லா இருக்கலாம் கோயில். கத்தாத போ. இப்போ நம்ம வந்து இந்த இடம் போகிறோம். இதெல்லாம் வந்து நேவி கண்ட்ரோல். போஸ்ட் கடல் ஏரியாலாம் நேவி கண்ட்ரோல். நேவினா நம்ம வந்து கடற்படையும்பாங்கள்ல, அந்த இது பார்த்துக்கங்க. ஃபுல்லாகவே எப்படி அழகாக சுற்றி பாருங்க. இந்த இடம் கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இது வந்து இந்த முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு வராங்கல்ல அவங்க, இந்த குலசேகரப்பட்டினம், இந்த இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா கடல் அப்படியே ஒரு துண்டை வெட்டி எடுத்த மாதிரி இருக்கு. அங்கே ஒரு பாலம் போகுது பாருங்க. அங்கே பாருங்க, இஸ்ரோ ஏவுதளம் அங்கே இருக்கா. இஸ்ரோ ஏவுதளம் தெரிஞ்ச ஒரு இடம், அதுதான் இஸ்ரோ ஏவுதளம். இது அனுமன் நிலையம். எல்லாமே இங்கேயே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. போஸ்ட் கடல் ஏரியாவா? எப்பா எப்பா காலெலாம் வலிக்கு.